Satyabhama Institute of Science and Technology, Chennai. சென்னை செங்குன்றத்தில் பாஜக ஓபிசி அணி மாநில செயலாளர் வெங்கடேசன் வீட்டில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்த கள விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், வணக்கம். கள தகவல்கள் என்ன, விவரிங்க. வருகிற 19ஆம் தேதி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி பிரச்சாரமானது அனைத்து கட்சி சார்பிலும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இது தொடர்பாக ஏதேனும் பணம் பட்டுவாடா மற்றும் விதிமீறல்கள் ஏதேனும் நடைபெறுகிறதா என்பது தொடர்பாக கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிரமாக சோதனையில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக வைத்து இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில ரெடில் பகுதியில் உள்ள பாஜக நிர்வாகியான வெங்கடேசன் என்பவர் வீட்டில் பணத்தை பதுக்கி வைத்து பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் இன்று மாலை 3 மணி அளவுல ரெடில்ஸில் உள்ள வெங்கடேசன் வீட்டிற்கு சென்று போலீசார் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இவர் முக்கிய நபருக்கு ஆதரவாளர் செயல்பட்டு வருவதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இவர் ஏதேனும் பணம் பட்டுவாடா ஏதேனும் செய்யப்படுள்ளதா என்பது தொடர்பாக அவரது வீட்டில் தற்போது தேர்தல் பறக்கும் படையினர் சுமார் 4க்கும் மேற்பட்டோர் போலீசாரோட உதவியுடன் சென்று அவரது வீடு முழுவதும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையானது கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இவர் வில்லிவாக்கம் தொகுதியில பொறுப்பாளராகவும் இருந்து வருவதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்துள்ளது. மேலும் இவர் வீட்டில் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்பு வருமான வரித்துறை சோதனையும் நடைபெற்றுள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இவர் ஏற்கனவே பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான 4 கோடி பணம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டு அவருக்கு சம்மன் அளிக்கப்பட்டு விசாரணையானது நிகழ்ந்து வரும் நிலையில தற்போது மேலும் ஒரு பாஜக நிர்வாகி வீட்டுல பணம் பதிக்கப்பட்டு பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில கடந்த 1 மணி நேரமாக அவரது வீட்டுல சோதனை நிகழ்த்தப்பட்டு வருவது அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சோலமன், இப்ப 1 மணி நேரத்தை கடந்து சோதனை நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல பணமோ அல்ல ஆவணங்களோ ஏதேனும் சிக்கி இருக்கா? கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் போலீசாருடன் இணைந்து இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வரும் நிலையில இதுவரையில் எந்த விதமான ஆவணங்கள் மற்றும் பணம் எந்த விதமான சிக்கவில்லை எனவும் தொடர்ச்சியாக இவர்கள் வேறு அறைகளிலும் சென்று சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகின்றனர். ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் சிக்கினா அல்லது பணம் ஏதேனும் உள்ளதா என்பது தொடர்பாக தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி வெங்கடேசனிடமும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. மேலும் இவருக்கு தொடர்புடைய அந்த நிர்வாகியிடமும் இவர் வீட்டிற்கு யார் யாரெல்லாம் சென்றார்கள் என்பது தொடர்பான விவரங்களை பெற்று அவர்களிடம் விசாரணை நடத்த முடிவு செய்திருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இதில் ஏதேனும் பணம் பட்டுவாடா நிகழ்ந்ததற்கான ஏதேனும் தடயங்கள் உள்ளதா என்பது தொடர்பான விவரங்களை சேகரிக்கும் பணியில தற்போது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். தகவல்களுக்கு நன்றி சோலமன். Satyabhama Institute of Science and Technology, Chennai.